ஆண்டவரை கனப்படுத்தி பழகிறவனை கர்த்தர் எந்த இடத்துலையும் வெட்கப்படுத்த மாட்டார். அதுவும் சின்ன வயசுல ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விட்டு தரவே மாட்டார். உண்மையா இளம் வயதுல ஆண்டவரை நீங்க சேவிச்சிட்டீங்கன்னா உங்க எதிர்காலம் பிரைட்டா தான் இருக்கும், பிரகாசமா தான் இருக்கும். இப்ப நடக்கிறத பற்றி நீங்க யோசிக்காதீங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க சந்தோஷப்படுவீர்கள். ஹல்லேலூயா. வேதத்தை நம்ம எல்லாரும் திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்தார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இன்னொரு விஷயம் கூட சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பெரிய கடினமான வார்த்தைகள் சொல்லப்படாவிட்டாலும் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு காலம் வரும், ஒரு நாள் வரும், ஒரு வருஷம் உங்களுக்கு வரும். அந்த ஏற்ற காலத்திலே நான் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள், அடங்கி இருங்கள். இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு சிலர் எப்போ ஆண்டவர் என்னை உயர்த்த போறாரு, என்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு உயர்வை தருவாரு, நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, எனக்கு நெருக்கம் இருக்கிறதே, என்னை சுற்றி நெருக்குகிறார்களே, என்னை ரொம்ப கீழே வச்சிருக்கிறாங்களே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் ஆண்டவரே நீங்க இருக்கிற அந்த கையிலிருந்து, நீங்க இருக்கிற இடத்திலிருந்து தேவன் உங்களை நிச்சயமாய் ஒரு நாள் உயர்த்துவார். அது உங்களுக்கு ஏற்ற காலமாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய என்னுடைய மனசுல இதுதான் சரியான நேரம், ஆண்டவர் என்னை உயர்த்துகிறது இந்த வருஷம் தான் ஆண்டவர் என்னை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த வருஷம் என்னை தூக்கி எடுங்கன்னு சொல்லி ஜெபித்து பல வருடங்கள் உங்களுக்கு தாண்டி இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நம்முடைய பார்வைக்கு கண்டிப்பாக தெரியாது, ஆனால் சகலத்தையும் அறிந்த ஆண்டவர் நீங்க உயர்த்தப்படுவதற்கென்று ஒரு ஏற்ற காலம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட உங்களை வச்சிருக்க மாட்டாரு. அவர் உங்களை உயர்த்துகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆனா ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற வரை, ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அடங்கி இரு, நீ அடங்கி இரு, நீ முயற்சி எடுக்காத, நீ வெளியே வரணும்னு நீ திணறாத, நீ உன்னுடைய மனசுக்கு இஷ்டம் போல நீ செய்யாத, நானே உன்னை எடுப்பேன், நானே உனக்கு வழியை ஆயத்தப்படுத்துவேன், நானே உன்னை கொண்டு போவேன், நானே உன் தலையை நிமிர பண்ணுவேன். உண்மையான ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் எடுக்கிற வரைக்கும் நீங்க அடங்கி இருப்பீர்களே, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே முடியாத அளவிற்கு ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை வேதத்தில் இருந்து நீ அடங்கி இரு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன ஒரு நபரை குறித்து ஒரு 3 காரியத்தை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமானது, இந்த செய்தி ரொம்ப அவசியமானது, எல்லாருமே ரொம்ப கவனமாய் கேட்க வேண்டும். வேதத்தில் அடங்கி இரு அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் வேற யாருக்குமே பெருசா ஆண்டவர் சொல்லலை. ஒரு ஊழியக்காரனை பார்த்தோ, ஊழியம் செய்கிறவனை பார்த்தோ நீ அவனுக்கு அடங்கிரு. அவர்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் இருந்துச்சு, எத்தனையோ மனிதர்கள் இருந்தார்கள். ஆனா ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி ஸ்ட்ரிக்டா நீ போய் அடங்கி இரு அப்படின்னு வேதத்துல சொன்ன ஒரு மனுஷி யார் அப்படின்னு கேட்டா, வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கி இரு என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது
கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஆண்டவர் அடங்கி இரு அப்படின்னு சொல்லுகிற ஒரு நபர் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்டவங்களும் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க அடங்காதவங்களா இருக்காங்க, அவங்க மோசமானவங்களா இருக்காங்க, அவன் பெரிய ரவுடியா இருக்கிறான், அவன் நிறைய பேரை காயப்படுத்துகிறான், அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் இங்க யாருக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு நிறை மாத ஒரு கர்ப்பிணி தன்னுடைய வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள். அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் அடிமை பெண்ணாய் இருக்கிறாள். அவளுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, சொந்தக்காரங்க இல்லை. ஆனால் ஒரு வீட்டில் அடிமை வேலை பார்த்து அந்த வீட்டிலே இப்பொழுது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு அதன் நிமித்தமாக ஒரு குழந்தைய வயிற்றில் சுமந்திருக்கிறாள். வேதம் சொல்கிறது, கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள கர்த்தர். முதிர் வயதிலே உன்னை நான் தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், நரை வயதிலும் உன்னை கைவிடாதிருப்பேன். எப்பவுமே ஆண்டவர் யார் பக்கத்தில் ரொம்ப இரக்கம் காமிப்பார் அப்படின்னா, பலவீனமானவங்க, சோர்ந்து போனவங்க, முடியாம இருக்கிறவங்க, அவங்கள குறித்து எப்பவுமே ஆண்டவர் என்ன சொல்வார் அப்படின்னா, எப்பா அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தாத, அவனை ரொம்ப தொடாத, அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். அவர்களிடத்தில் போய் கர்த்தர் ஏற்கனவே நீ செஞ்சதுக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டார். ஆனா இந்த இடத்துல நான் கர்ப்பிணியாய் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை பெத்தெடுக்கிறதுக்கு முடியாதோ, இந்த வீட்டில் இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு நான் வீட்டை விட்டு போறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போன அந்த ஆகாரை நடு வழியில ஆண்டவர் சந்தித்து என்ன சொல்றாரு தெரியுமா? ஆகாரேன்னு கூப்பிடல, என் மகளேன்னு கூப்பிடல, இல்லைன்னா ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிடல. ஆண்டவர் சொல்லுகிறார், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. சாராயின். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரு? எதுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லணும்? அதுவும் சாராயை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றதுக்கு என்ன இருக்குது? இந்த இடத்துல அவங்களுடைய பலவீனத்தை ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா? இப்போ என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக குடிகாரராக இருந்தார். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம வளர்ந்தாச்சு, இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்தாச்சு. என்னுடைய ஆண்டவர் என்னை பார்த்து என் மகனாகிய பென்சே அப்படின்னு கூப்பிட்றத நம்ம விரும்புவோமா? ஒரு குடிகாரனுடைய பையனே அப்படின்னு கூப்பிட்றத நம்ம விரும்புவோமா? ஆண்டவர் அப்படி கூப்பிடுவாரா? நம்முடைய பலவீனத்தை சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைப்பாரா? ஒரு விதத்தில் இந்த ஆகாரை பொறுத்த வரைக்கும் இந்த அடிமை பெண் என்கிறது என்ன அப்படின்னா, இது வெற்றி அல்ல, அவளுடைய வாழ்க்கையிலே கிடைத்த மிகப்பெரிய தோல்வி, அது அங்கீகாரமே கிடையாது, அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பெரிய நஷ்டம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல தூதன் சொல்லுகிறான், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே, கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே, கொஞ்சம் பொறுப்பு வந்த உடனே இந்த ஆகார் என்ன பண்ணுனா அப்படின்னு சொன்னா, தான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், என்னுடைய வேலை என்ன, என்னுடைய அம்மா அப்பா என்ன, என்னுடைய எஜமானன் எப்படி என்ன வச்சிருக்கிறாங்கன்ற அந்த நன்றி உணர்வை மறந்ததுனால தான் இந்த இடத்துல ஆண்டவர் எதை இண்டிகேட் பண்றாருன்னா, நீ என்னதான் இருந்தாலும் நீ யார் தெரியுமா, நீ எங்கிருந்து வந்து தெரியுமா, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. கவனிங்க, இந்த சாராய் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த தியாகம் என்கிறது எந்த ஒரு பெண்ணும் செய்யக்கூட முடியாத தியாகம். எப்படி செய்ய முடியும் பாருங்க? ஒரு கணவனாரை பார்த்து, என்னால் உனக்கு குழந்தை கொடுக்க முடியல, என்னுடைய சரீரம் ரொம்ப வீக்காக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பெண்களாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? சரிங்க, எனக்கு உடம்பு நல்லா இல்லை, எனக்கு பிள்ளை உங்களால் கொடுக்க முடியல, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, வேணும்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா, இல்லைன்னா ஒரு குழந்தைய நம்ம தத்தெடுத்துருக்கலாமா? இப்படி தான் இன்னைக்கு இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம். அதுவும் போய் கேட்டால் அப்படி தான் கேட்பாங்க. அது கூட நம்ம நிறைய பேரால் கேட்க முடியாது. ஆனால்
தனக்கு அடிமையா இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு தன்னுடைய கணவனாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மனசு சாராய் இந்த ஜீவனுள்ள எல்லாருக்கும் தாய் அப்படின்னு பைபிள் சொல்லுதில்ல, இந்த மனசு யாருக்குமே வராதுங்க, யாருக்குமே வராது. அதுவும் தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தங்களை கூப்பிட்டு தன்னுடைய கணவனாருக்கு அந்த மனுஷன் எதுவுமே சொல்லலை. சரிப்பா நீ சொல்லிட்டல நான் கல்யாணம் பண்றேன். கல்யாணம் பண்ணினது மட்டும் அல்லாமல் கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே அந்த லேடிக்கு ஒரு குழந்தையும் ஆயிருச்சு. அன்னைக்கு இதை மாதிரி ட்ரீட்மெண்ட்டோ டெஸ்ட்டோ எதுவுமே இல்லை. ஒருவேளை அப்படி டெஸ்ட் இருந்துச்சுன்னா உனக்கு பலவீனமா எனக்கு பலவீனமா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த அம்மாவுக்கு பலவீனமா ஆபிரகாமுக்கு பலவீனமா அப்படின்னு சொல்ல கூட தெரியாது. ஆனாலும் ஒரு கெஸ்ஸிங், சரி நமக்கு போயிடுச்சு, நமக்கு வயசு தகுந்த போயிடுச்சு, அவரால் குழந்தைய கொடுக்க முடியும்னு சொல்லி இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திருமணம் பண்ணி வைக்கிறது. குழந்தையும் இவங்களுக்கு வயிற்றுல உருவான உடனே அந்த குழந்தையை சந்தோஷமாக வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஆகார் அங்கே ஒரு வேலையை பண்ணுறாங்க. தன்னை இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னை தன்னுடைய கணவனாருக்கு மனைவியாய் கொடுத்த அந்த சாராயை இந்த ஆகார் எப்படி நினைச்சாங்களாமா சொல்லுங்க? அற்பமாய் அற்பமாய். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. சிஸ்டர், ஆண்டவர் உங்க மேல கோவப்படுவார். பிரதர், ஆண்டவர் உங்க மேல கோவப்படுவார். எப்போ கோவப்படுவார் தெரியுமா? சிலர் உங்களுக்கு செய்த உதவி அவ்வளவு பெருசா இருக்கலாம், நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க கைத்தட்டு கொடுக்க வேண்டாம், நீங்க அவங்கள என்கரேஜ் பண்ண வேண்டாம், அங்க இங்கே கொண்டு போய் அவங்கள குறித்து பெருமை அடிக்க வேண்டாம். ஆனா உங்களை உருவாக்கி உங்களை வளர்த்து உங்களை ஆதரித்து உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஏதோ ஒரு நபரை நீங்க எந்த இடத்திலிருந்து வந்தீங்கன்றதை மறந்து உங்களுக்கு அதிகாரம் வரும்போது, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்போது அவர்களை அற்பமா நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாய் ஆண்டவருடைய கோபம் உங்க மேல வரும்ன்றதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், ஒருவேளை உங்க மனசுல ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி நீ அற்பமா நினைக்கலாம். உங்க அப்பா உனக்கு பாத்ரூம் கழுவி விட்டாங்க, உங்க அம்மா உனக்கு ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்தாங்க, நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறது, நீங்க இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். பார்த்து பார்த்து செய்யலாம். ஆனா இன்னைக்கு அவங்கள விட கொஞ்சம் படிச்ச உடனே, அவங்கள விட கொஞ்சம் அழகான உடனே இங்க இருக்கிற நிறைய பிள்ளைகளுடைய தாய்கள் குழந்தைய வயிற்றுல சுமக்கும் போது குங்குமப்பூ சொல்லுவாங்கல்ல, இந்த குங்குமப்பூவை அவ்வளவு கஷ்டத்திலையும் பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? நான் கருப்பா இருக்கேன், நான் கருப்பா இருந்ததுனால நிறைய பேர் என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என் பிள்ளை வெள்ளையா பிறக்கணும். கருப்பு மட்டும், இது வெள்ளை மட்டும் அழகு கிடையாது, கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாமே அழகுதான். கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவர் கர்த்தர். அழகெல்லாம் அதுக்கு ஒரு காரணம் கிடையாது. ஆனா என் பிள்ளை ஏதாவது தெரியாம என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அந்த அவமானத்தை கூட படக்கூடாதுன்னு நினைச்சு எத்தனையோ தாயார் தங்களுடைய இயலாமையில் அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை வந்த உடனே, கொஞ்சம் அழகு வந்த உடனே, கொஞ்சம் பர்சனாலிட்டி வந்த உடனே, என் கூட நீ வராத, நீ தூரத்துல நடந்து வா, நீ தள்ளி வா, நீ எப்படி இப்படி வரலாம், நீ என் கூட வந்தா எனக்கு பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, எங்க அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது, என் காலேஜ் பிள்ளைகளுக்கு முன்னாடி எங்க அம்மான்னு நான் எப்படி உன்னை சொல்லுவேன், எங்க அப்பான்னு நான் எப்படி சொல்லுவேன். இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு மனசு இருக்குமானால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்க பேரில் கோபப்படுவார். உங்களுடைய நீங்க வந்திருக்கீங்கல்ல அந்த ஸ்தானம், அந்த ஸ்தானம் உங்களுக்கு மாறினாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி காமிப்பார், நீ இந்த இடத்துல இருந்து வந்தது. ஸோ ஆகார் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இந்த நகோமிக்கு ஒரு மருமகள் இருந்தால், வேதம் சொல்லுகிறது ரூத்து போவாசினிடத்திலே பிள்ளையை பெற்றெடுத்தாலும் அந்த பிள்ளையை எடுத்து யாருடைய மடியில கொடுத்தாங்களாமா?
தன்னுடைய கணவனாரையும் தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் மரித்து போன அந்த மாமியார் இடத்துல, நிறைய பேர் சொல்லலாம் மாமியார் இடத்துல மட்டும் பிள்ளைய கொடுக்காதப்பா, அவ ஏற்கனவே புருஷனை கொன்னுட்டா, ஏற்கனவே 2 பிள்ளைகளை அவ கொன்னுட்டா, அவளுக்கு கையில எந்த குழந்தையும் நிக்காது, நீ கொண்டு போய் கொடுக்காத அப்படின்னு சொல்றவர்கள் இருந்திருக்கலாம். ஆனா இந்த ரூத்தினுடைய குணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் மாமி எனக்கு ஆண்டவர் இன்னொரு குழந்தைய கூட கொடுப்பாரு. ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் நகோமி பிள்ளை பெற்றால் அப்படின்னு சொல்ற அளவிற்கு இந்த பிள்ளைய நீங்க வளர்த்துங்கன்னு சொல்லி ஏற்கனவே இழந்த அந்த 3 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ஒண்ணா அவனுக்கு கொடுத்திருக்கிறார்ன்ற அந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அதனாலதான் பிச்சைக்காரியா போன அந்த அம்மா 24 மணி நேரத்துக்குள்ள அந்த லேண்டுக்கே ஓனரா கர்த்தர் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவரா இருந்தார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர் தான் வந்த நிலைமையை மறக்காமல் இருப்பதற்கு அற்புதம் செய்கிற கர்த்தர். நிறைய பேர் ஆகாரம் மாதிரி தான் இருக்கிறாங்க, ஆகாரம் மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தன்னுடைய நாச்சியாரை அற்பமா, அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்னும் போக வேண்டாம், உனக்கு ஒரு வீடெல்லாம் நான் கட்டி தர மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் போது சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாததுனால ஆண்டவர் ஒரு மாட்டு தொழுவத்தை ரெடி பண்ணினார். அங்க ஒரு மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணார். அவர் பிறந்து படுக்க வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லையே தவிர, உலகத்தில் ராஜாக்கள் பிறக்கும் போது செய்யப்படுகிற அனைத்து காரியங்களும் அங்க செய்யப்பட்டது. அவர் மகாராஜா. அப்படி இருக்கிறவர் இந்த ஆகாருக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண மாட்டாரு, அவங்களுடைய பேர் பார்க்கறதுக்கு ஒரு ஆயத்தம் பண்ண மாட்டாரு, கண்டிப்பா செஞ்சிருப்பாரு. ஆனா கோவப்பட்டு என்ன சொல்றாரு தெரியுமா, நீ கர்ப்பிணியா இருக்கிறது எனக்கு தெரியும், நீ பிள்ளைய சுமந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியும், போ, நம்முடைய பாஷையின்படி சொன்னா ஒழுங்கு மரியாதையா போய் அந்த அம்மாவுடைய கைக்கு கீழே நீ என்ன பண்ணு, அடங்கி இரு, அடங்கி இரு. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? எதற்கு அப்படி கர்த்தர் செய்தார்? நான் ஒரு 3 காரியத்தை வேகமாய் சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக அந்த 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 16 அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆபிரகாமுடைய மனைவியாய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். இப்போ 10வது வசனத்தை வாசிக்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும். 9வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 9வது வசனம் 16. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கி இரு என்றார். நல்லா கவனிங்க, இந்த ஆகாருடைய எண்ணம் என்ன, இந்த ஆகாருடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் இந்த வீட்டில் இருக்கிறத வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாது, இந்த குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா சாப்பிட முடியாது, என் பிள்ளைய நிம்மதியா நான் பெற்றெடுக்க முடியாது, இந்த வீட்டை விட்டு நான் என்னைக்கு வெளியே போறேனோ அன்னைக்கே எனக்கு உள்ளதெல்லாம் சரியாயிரும், எனக்கு எல்லாம் சரியாயிரும். நான் எதுக்கு திட்டு வாங்கணும், நான் எதுக்கு பேச்சு வாங்கணும், நான் எதுக்கு அவமானப்படணும்? இவ்வளோ பெரிய குழந்தைய கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் இந்த குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு அவமானப்படணுமா? இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு சமாதானம் இருக்காது, இந்த வீட்டை விட்டு போனாதான் நான் சரியாவேன். ஆனா தூதனானவன் இங்கே நீ அடங்கி இரு அப்படின்னு சொல்றதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, நீ இந்த இடத்தை விட்டு போனா எல்லாம் சரியாகும்னு நீ நினைக்கிற, ஆனா இந்த இடத்தை விட்டு போனா உனக்கு என்ன கூட இல்லைன்னா, உனக்கு பாதுகாப்பு கூட இல்லை, பாதுகாப்பு கூட இல்லை. இன்னைக்கு இந்த உலகம் அப்படியே ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறதுக்கு ரொம்ப விரும்புது, ஸ்டிக் பண்றதுக்கு யாருமே விரும்பல, கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை. நீ என்ன கண்ட்ரோல் பண்றியா, நீ என்ன செய்யாதேன்னு சொல்றியா? இல்லை, உன் கூட நான் இருக்க மாட்டேன், உன் கூட நான் கண்டினியூ பண்ண மாட்டேன்,
நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி நிறைய பேர் தன்னுடைய கணவனாரை விட்டு பிரிகிறதற்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. மனைவியை விட்டு பிரிகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்ன தெரியுமா? என் பிள்ளைய நான் வளர்த்துக்குவேன், என் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிச்சுக்குவேன். சிஸ்டர், உங்கள் பிள்ளைய நீங்கள் வளர்த்து படிக்க வைக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் திருமணன்ற ஒன்றை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பிள்ளைக்கு கண்டிப்பாக யார் தேவைப்படுவா தெரியுமா? அப்பா கண்டிப்பாக தேவைப்படுவாங்க, அம்மா கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. அப்பா இல்லாத அம்மா இல்லாத நிறைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வருத்தப்படுவது உங்களுக்கு தெரியும். இந்த ஜபத்தில் இருக்கிற உங்க அம்மா சரியில்லை, உங்க அப்பா சரியில்லைன்னா நீ வருத்தமே படாத. இயேசு அப்பா உனக்கு அப்பாவா இருப்பாரு. இயேசு உங்களுக்கு தாயா இருந்து நிச்சயமாய் உங்களை நடத்துவார். ஆனா நிறைய பேரை எங்க ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன், தன்னுடைய கணவனாரை விட்டுட்டு எனக்கு ஒரு பையன் இருக்கான், எனக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா, +2 வரைக்கும் படிக்க வச்சா போதும், அதுக்கப்புறம் அவ சம்பாரிச்சு தந்துருவா என்ன அப்படின்னு நினைச்சு தன்னுடைய குடும்பத்தை விட்டு என்னால் அடங்க முடியாது, என்னால் கீழ்ப்படிய முடியாது, என்னால் இப்படி இருக்க முடியாதுன்னு சொன்ன நிறைய கணவனார் நிறைய மனைவி இன்னைக்கு என்னுடைய கண்களுக்கு முன்பாக கஷ்டப்படுகிறத நான் பார்க்குறேன். கடந்த நாட்களிலே வெளி ஊழியத்துக்கு போகிறதற்காக சென்னையில் எனக்கு ஒரு பரிசோதனை ஒன்று இருந்துச்சு. அப்படின்னா அந்த வெளி ஊருக்கு போகிறதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுக்கறதுக்கு. அப்போ என்னுடைய ஃபைலை நான் உள்ளே கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ உள்ளே கொண்டு போய் கொடுக்கும்போது என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்போ வெயிட் பண்ண சொல்லும்போது அங்கே ஒரு பேர் கூப்பிட்டாங்க, கவுண்டரில் ஒரு பேர் கூப்பிட்டாங்க. என்ன பேர் கூப்பிட்டாங்கன்னா வல்சலம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. வல்சலம் அப்படி எங்கள் அப்பாவுடைய பேர் வல்சலம், என் பேர் பென்ஸ். என்னுடைய பேரை வல்சலம்னு கூப்பிட்டோன்னா நான் வேற யாராவது இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அடுத்த வார்த்தை வல்சலம் பென்ஸ் வாங்க அப்படின்னாங்க. ஓ, அப்போ என்ன தான் கூப்பிடுறாங்க. அந்த யூனிட்டுக்குள்ள ஒரு 6-7 இடத்திற்கு போனேன். எல்லா இடத்துலையும் என்னை பென்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணலை, என்னை பென்ஸ்ன்னு யாருமே கூப்பிடலை. ஆனால் எதுதான் கூப்பிட்டாங்க தெரியுமா? எங்கள் அப்பாவுடைய பேரை சொல்லி மட்டும்தான் என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு இருக்கிற சர்டிஃபிகேட்டு, எனக்கு இருக்கிற பாஸ்போர்ட்டு, எனக்கு அவங்க அப்ரூவலுக்கு கொடுத்த லெட்டரு, இதில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு நேம் பென்ஸ்ன்ற பேர் அல்ல. யாருடைய பேர் இருந்துச்சு தெரியுமா? என் அப்பாவுடைய பேர் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அப்பா இறந்து போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை, எங்கள் அப்பா இறந்துட்டாருன்ற ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். எங்கள் அப்பா எங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொன்னால் பரவாயில்ல, சரி எங்கள் அப்பா இந்த மாதிரி போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லி இன்னொருத்தங்கள்ட்ட புரிய வச்சிடலாம். ஆனால் அதே நேரத்தில் அப்பா உயிரோட இருந்தும் அம்மா உயிரோட இருந்தும் ஏதோ ஒரு ரீசனை சொல்லி நான் வாழ்ந்துக்குவேன், நான் நின்றுக்குவேன் அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொருத்தரை பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சில நேரத்தில் நம்முடைய மனசில் வெளியே போனால் எல்லாமே சரியாயிரும்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ சரியா எப்போ உனக்கு வெளியில் இருக்கிற சூழ்நிலை சரியாகுதோ அப்போ நான் இந்த பலத்த கையினால் உன்னை என்ன பண்ணுவேன்னா உன்னை வெளியே நான் கொண்டு போவேன். ஆண்டவருடைய பிள்ளையே, இங்கே இருக்கிற வாலிப தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு பையன் கொடுக்குற நம்பிக்கை, ஒரு பொண்ணு கொடுக்குற நம்பிக்கையில் இத்தனை நாளும் அடங்கி இருந்த அம்மாவை விட்டு அப்பாவை விட்டுட்டு நீ ஃப்ரீயாக அப்படியே ஈஸியாக கண்டிஷனே இல்லாமல் எங்கள் அப்பா திட்டிகிட்டே இருக்காரு, எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நீ வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற அந்த மனசு உனக்குள்ளே இருக்குமானால் மரணம் வரைக்கும் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இந்த ஊழியக்காரர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில இவங்களை விட்டுட்டு போனா சரியாகும்னு நீ எதையெல்லாம் நினைக்கிறியோ அத்தனை பிரச்சனையும் 10 மடங்கா உன் தலை மேல வந்து நிற்கும்போது நீ பரிதபிக்கப்பட்டவனாய் மாறிவிடுவாய். இளைய குமாரன் தன் தகப்பனை பார்த்து, எனக்கு சொத்தெல்லாம் கொடுங்க, என்னுடையதெல்லாம் எனக்கு கொடுங்க, உங்கள் கூட எல்லாம் இனியெல்லாம் ட்ராவல் பண்ண முடியாது, நீங்கள் ஓல்டு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஜாவா தெரியுமா, உங்களுக்கு கூகுள் தெரியுமா, உங்களுக்கு ஃபேஸ்புக்னா என்னென்னு தெரியுமா, எனக்கு கொடுங்க, உங்களோட எல்லாம் குப்பை கொட்ட முடியாது. தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து வெளியே போனால் அடங்கி இருக்க முடியாமல் வெளியே போனால் எல்லாமே சரியாயிரும் நினச்சான்.
ஆனால் வேதம் சொல்கிறது பன்றியினுடைய தவிட்டினால் தன்னுடைய வயிறை நிரப்புவதற்கு ஆசையாயிருந்தான். ஏற்ற காலத்தில் பிரதர், ஏற்ற காலம்ன்றது உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், ஏற்ற காலம்ன்றது எனக்கு தெரியாது. ஏற்ற காலத்தை நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா என்னுடைய காலங்கள் என் கரத்தில் அல்ல, என்னுடைய காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கு அப்படின்னா கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற என்னுடைய காலம் எத்தனை வருஷத்தில் உயர்த்த போறாரு, எத்தனை வருஷத்தில் தூக்கி நிறுத்த போறாரு, எத்தனை வருஷத்தில் அங்கீகரிக்க போறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு ஏற்ற காலம் இருக்குது, ஏற்ற சமயம் இருக்குது. அன்னைக்கு எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும், எத்தனை பேர் கட்டி போட்டாலும், எத்தனை பேர் உட்கார வச்சாலும், எத்தனை கை என்ன அமுத்தினாலும், அங்கிருந்து ஏற்ற காலம் வரும்போது என்ன தூக்கி கொண்டு போய் நிலை நிறுத்துறதுக்கு வல்லமை உள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷம் அடிமைப்படுத்தலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளியே வருகிறது சிம்ம சொப்பனமா இருக்கலாம். யார் நினைச்சாலும் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இவங்களை வெளியவே போக முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனா ஏற்ற காலம்னு ஒன்று வந்ததுக்கு பிறகு பார்வோன் எத்தனை யுத்திகளை கையாண்டாலும், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தவர். அவர்களுடைய ஓட்டத்தை, அவர்களுடைய டிராவலை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியல. ஆனா 10 வாதையை பார்த்து போங்கன்னு கட்டளையிட்ட பார்வோனுடைய இருதயம் கடினமாகி, அது எப்படி நான் விட்டேன், அது அவங்கள விடக்கூடாது, கண்டிப்பாக நான் திருப்பி கொண்டு வருவேன் நினைச்சு தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மொத்த இராணுவத்தையும் கூட்டிட்டு திரும்பி பின்தொடர்ந்து போனான். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, எப்பா என் பிள்ளை இத்தனை வருஷமா பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்தாச்சு, இனி அவனை தனியா நான் நிக்க பண்ண போறேன், அவனை எடுத்துட்டேன், இனி நீ எத்தனை பராக்கிரமசாலிகளை கூட்டிட்டு வந்தாலும் என் பிள்ளைய திரும்ப கொண்டு வர முடியாது. அவனை உயர்த்துகிற உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற காலத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வச்சுட்டாருன்னா அதை ஒருத்தராலும் பூட்ட முடியாது, கண்டிப்பாக பூட்ட முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒன்று ஆண்டவருடைய கரத்துல அப்படியே அடங்கி. பிரதர், யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியல, சிஸ்டர் யாருக்காக பேசுறான்னு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. மகளே அவசரப்படாத மகளே, என் பலத்த கைக்குள்ள அடங்கிரு. நீ நினைக்கிற அங்க போனா எந்த சண்டையும் இல்லை, அங்க போனா எந்த வாக்குவாதமும் இல்லை, அங்க போனா நிம்மதியா இருக்கும். நான் நிம்மதியாச்சும் வாழுவேன் இல்ல, இந்த தொந்தரவு என்னால தாங்க முடியல, இந்த மன கஷ்டம் என்னால சகிக்கவே முடியல. நீ சிறுமைப்படுத்தப்படலாம், நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம், உன் மனசு உடைஞ்சு போய் வந்திருக்கலாம். பாஸ்டர், நான் கடந்து போகிற சிறுமை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வயிற்றுல அவ்வளோ குழந்தைய சுமக்கிறேன், பச்சை தண்ணிக்கு கூட வழி இல்லை, நான் செஞ்சுட்டு இருந்த வேலையே நான் திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறேன், என்ன பிள்ளைதாட்சி உள்ளவான்னு கூட பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அந்த பலத்த கைக்குள்ள நீ அடங்கி இரு, நான் உன்னை தூக்குவேன், நான் உன்னை நிறுத்துவேன், நான் உன்னை அந்த இடத்திலிருந்து எடுப்பேன், நான் உன்னை அங்கீகரிப்பேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உனக்காக வழிகளை உண்டு பண்ணுவேன். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி கொண்டு ஆமேன் என்று சொல்லி, ஆமேன் என்று சொல்லி, சத்தத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லி, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேரை கர்த்தர் அவருடைய பலத்த கையினால எடுக்க போறாரு. ஓ ஹalleluya, ஹalleluya. ஏற்ற காலம் நிறைய பேருக்கு வரப்போகிறது. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேருக்கு ஒரு ஏற்ற காலமாய் நீங்க பட்டிருக்கிற சிறுமையை கர்த்தர் பார்க்க போறாரு, அவமானத்தை பார்க்க போறாரு, நீங்கள் தூசிக்கப்படுகிறதை கர்த்தர் பார்க்க போகிறாரு, நீங்கள் சுமக்கிற நிந்தையை கர்த்தர் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் படுகிற சகல பிரயாசத்தையும் கர்த்தர் காண்கிறார். சோ நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நான் அடங்கி இருக்கணும். ஏன் நான் அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் மனசுல ஒரு பொய்யான பிம்பத்தை பார்க்குறேன். நான் போன உடனே எல்லாம் எனக்கு சரியாயிரும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு எப்போ சரியாகும் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிறத சரி பண்ணிட்டு
என்னை கொண்டு போய் உட்கார வைக்கிறது தான் கரெக்டு. நம்ம நிறைய பேர் நாம் போன உடனே எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கிற சூழ்நிலையை நான் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை கொண்டு போய் அந்த இடத்துல வைப்பேன். ஹல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் அந்த ஜெயிலில் போடக்கு அனுமதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஏன் ஆண்டவர் ஜெயிலில் அனுமதிச்சார் அப்படின்னு சொன்னால், எப்பா நீ இப்போவே போய் உட்கார்ந்துட்ட அப்படின்னு சொன்னால் உன்னை நிறைய பேர் மதிக்க முடியாது. இப்போ எந்த ஏதுவுமே அங்கே இல்லை. ஆனால் ஒன்று, நீ தேவைப்படுகிற ஒரு நாள் வரும். நீ தேவைப்படுகிற ஒரு நாள் வரும். உன்னை தேடுற ஒரு நாள் வரும். யோசேப்பே, இன்னைக்கு நீ சிறைச்சாலையில் இருக்கிறாய். உன்னை யாருமே தேட வரல, உன்னை யாருமே விசாரிக்க வரல. ஆனால் சீக்கிரத்தில் நீ ஒரு இடத்துல பயன்படுவ, நீ ஒரு இடத்துல தேவையாய் மாறுவாய். அன்னைக்கு உன்னை தேடும் போது நீ அவங்களுக்கு முன்னாடி நின்னா மகிமையா இருக்கும்னு இங்க இருக்கிற நிறைய யோசேப்புகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. இங்க இருக்கிற நிறைய யோசேப்புகளை, பிரதர் இன்னைக்கு நீங்க போய் நின்னா மதிப்பு இருக்காது. பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு போய் நீங்க நின்னா மதிப்பு இருக்காது. ஆனா இயேசு உங்களுக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துவார். இயேசு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவார். உங்களை தேடுவாங்க, உங்களை கொண்டு போய் நிற்க வைப்பாங்க, உங்களை அழைப்பாங்க. அந்த இடத்துல எல்லாருடைய கண்ணும் உங்களை பார்க்கும், எல்லாருடைய சிந்தனையும் உங்களுக்கு நேராய் திருப்பப்படும். அப்படிப்பட்ட ஒரு நாளில் கர்த்தர் அனைத்து ஜனங்களுக்கு முன்பாகவும் யோசேப்புனுடைய தலையை உயர்த்தினது போல உங்க தலையும் உங்க பிள்ளைகளுடைய தலையையும் கரங்களை தட்டும் போதே அது அப்படியே ஆம் என்றும் ஆம் என்றும் ஆம் என்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஜீசஸ். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கையில அடங்கி இருக்கு. ஓ ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க கையை உயர்த்தி. எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கி நீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல். என் கருவை உம் கண்கள் கண்டதே, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். வாலிப தம்பி தங்கச்சி, நீ அடங்கி இருக்கணும், நீ அடங்கி இருக்கணும். நீதிமான் உன் தலையின் மேல் குற்றது உனக்கு எப்படி இருக்கணுமாமா? சொல்லுங்க சத்தமா. நீ திருப்பிட்டு வரக்கூடாது, திமிரிட்டு வரக்கூடாது. மகளே, உன்னை உங்க அம்மா திட்டுறது அப்பா திட்டுறது உனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களை தலையில என்ன வார்த்தமா இருக்கும், அப்படி திமிரிட்டு என்ன கேட்கக்கூடாது. பரவாயில்ல பரவாயில்ல. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் உயர்த்த போறேன், உன்னை ஏற்ற காலத்துல நான் உயர்த்த போறேன். ஆனா இப்போ ஒரு பலத்த கைக்குள்ள நான் உன்னை வச்சிருக்கிறேன். உங்க அம்மாவுடைய கை உன்னை நெருக்குதோ, உங்க அப்பாவுடைய கை உன்னை நெருக்குதோ, உங்களுடைய மேனேஜருடைய கை உங்களை நெருக்குதோ இல்லையோ, அவங்க கை மேலே இருந்தாலும் உன்னை சூழ்ந்து கர்த்தருடைய கை இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த கை உங்களை நசுக்க முடியாது. மேனேஜருடைய கை உங்களை நசுக்க முடியாது. நீங்க யாருடைய கையில இருக்கிறீங்கன்னா கர்த்தர் கரத்துல. கர்த்தர் கரத்துல. ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் அடங்கி இருக்கிறேன், ஆண்டவரே நான் அடங்கி இருக்கிறேன், ஆண்டவரே என்னை காண்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சரணத்தை, ஒரு சரணத்தை எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடி, ஆண்டவரே நீங்க என்ன நடத்த போறதற்காய் நன்றி. நிச்சயமா இந்த சர்ச்சில் எத்தனையோ சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே உங்க சாட்சியும் கர்த்தர் வாசிக்கிறதற்கு நிச்சயமாய் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. கருவையும் கண்கள்
கண்டனர். மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, கருவையும் கண்கள். ஹல்லேலூயா. பிரதிசயமாய் இயேசுவே, எல்லாரும் பாடுவோம். பக்குவமாய் உருவாக்கி நீ, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, முன்னும் பின்னும் நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாம் அறிந்திருக்கின்றீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே. ஹல்லேலூயா. நடந்தாலோ அப்பா நீ, ஓ ஹல்லேலூயா, அப்பா நீ அறிந்திருக்கின்றீ, நன்றி ராஜா. முழு பலத்தோடு இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. இப்ப சொல்லுங்க, ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திரு இயேசுவே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதோ நான் எழுவதோ எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீ. ஓ, நான் அமர்வது நான் எழுவது எல்லாம் அறிந்திருக்கின்றீ. ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நான் அடங்கி இருக்க வேண்டிய அவசியம் உண்டு, நான் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. நான் பார்க்கிறது போல் அப்படி இல்லை. நான் ஈஸியாக இந்த குழந்தைய பெத்தெடுத்துட முடியும் வெளியே போனா அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, நான் வெளியே போகும்போது கொடுக்குற தண்ணி எனக்கு என்ன பண்ணுதுன்னா பத்தாம போயிடும். அதற்கு பிறகு பல நாட்கள் தாண்டி ஆகார் திரும்பவும் அந்த வீட்டில் இருக்க முடியாம நான் போயிடுறேன் அப்படின்னு வெளியே வந்துட்டாங்க. இப்போ குழந்தை வளர்ந்துச்சு, இப்போ அந்த பிள்ளை அழுது. ஆனா என்னன்னா வேதம் சொல்லுது, இனி என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைய உயிரோட என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு தூரத்தில் ஒரு இடத்துல அப்படியே படுக்க வச்சுட்டு கண்ணுக்கிட்டாத தூரத்தில் போய் நின்று பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். சில நேரங்களில் நம்ம எடுக்கிற சில முடிவுகள் சில இடத்துல இருந்து தாங்க முடியாமல் அப்படி வெளியே வந்தால் சில நேரத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. ஸோ நம்பர் 2, 2வது 10வது வசனத்தை வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன்,
அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றான். 11வது வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனான அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக. நம்பர் 2, இரண்டாவது, நீ அடங்கி இரு. உன் நாச்சியார் அண்டையிலே நீ போய் அடங்கி இரு. நீ ஏன் அடங்கி இருக்கணும்னா, நம்பர் 1, நீ இங்க இருந்து அடங்கி இருக்காம போனா எல்லாமே சரியாகும்னு நினைக்கிற. இல்ல, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ அடங்கி இரு. நீ போன உடனே எல்லாம் சரியாகாது. அதை சரியானதுக்கு அப்புறம் தான் நீ போக முடியும்னு ஃபர்ஸ்ட் பேசின ஆண்டவர், நீ உன் நாச்சியார் அண்டையிலே போய் அடங்கி இரு அப்படின்னு. ரெண்டாவது, இந்த சாராயை, இந்த ஆகாரை பார்த்து சொல்லுகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, நீ பெத்தெடுக்க போகிற பிள்ளை நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான பிள்ளை அல்ல. உன் வயிற்றிலிருந்து பிறக்க போகிற பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. நான் உனக்கு கொடுக்க போகிற பிள்ளை இந்த உலகத்திற்கே சாட்சியான பிள்ளை. ஒரு மிகப்பெரிய வம்சத்தினுடைய தகப்பன் அவன். அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சில இடத்துல ஆண்டவர் அடங்கி இருக்க பண்ணுவார். அந்த இடத்துல நீ சகிச்சுட்டு இருன்னு சொல்லுவார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறது, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. கர்த்தர் உங்களை உருவாக்குறது ஒரு சின்ன காரியத்தை நீங்க கொண்டு வருவதற்காக அல்ல. உங்க மூலமா கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக தான் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல நீங்க அடங்கி இருக்கல அப்படின்னு சொன்னா, உங்களை கொண்டு கண்டிப்பாக பெரிய காரியத்தை செய்யவே முடியாது. ஒரு வெளிநாட்டிலே ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் பிறந்த 10வது நாளிலிருந்து தன்னுடைய கணவனார் சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சாரு. அவங்கள தீயினால சூடு வைக்கிறது, அவங்க பின்னாடி படுத்துட்டு இருக்கும்போது முதுகு பக்கத்தில் மிதிக்கிறது, அவங்க இல்லாத போது கட்டிலிருந்து தள்ளி விடுவது, கத்தியை வச்சு மிரட்டுறது, இப்படிப்பட்ட பெரிய பயமுறுத்துதலுக்குள்ள அவங்க வாழ்ந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுமதிச்சாங்க. அவங்க மட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னால் அந்த மனுஷனை அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்கே விட மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள், இந்த சித்திரவதையெல்லாம் நான் ஏன் ஆண்டவரை அனுமதிக்கிறேன், என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொன்னாராமா, உனக்கு பிறத்திருக்கிற பிள்ளை ஒரு மிகப்பெரிய மிஷினரியாக மாற போகிறான். அவன் ஒரு பெரிய தேவ மனுஷனாக மாற போகிறான். நீ ஒரு பெரிய மிஷினரியை உருவாக்கணும்னா, நீ ஒரு பெரிய தேவ மனுஷனை உருவாக்கணும்னா, நீ சகிச்சா மட்டும்தான் முடியும். நீ கொஞ்சம் சகிச்சுக்கோ. அவன் எத்தனை பிரச்சனை பண்ணினாலும் உன் உயிரை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். நீ அடங்கி இருன்னு அவங்கள்ட்ட ஆண்டவர் பேசினாராமா. பேசின உடனே ஒவ்வொரு நாளும் அந்த சித்திரவதை அனுமதிக்கும் போது அந்த குழந்தைய பார்த்து, இவன் ஒரு பெரிய ஊழியக்காரன், இவன் ஒரு பெரிய மிஷினரி, லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருக்குள்ள ஆயத்தப்படுத்த போறான்ற அந்த ஒரே ஒரு தரிசனத்தை முன்னாடி வச்சு கர்த்தர் அந்த தேவ மனுஷனை மிகப்பெரிய மிஷினரி ஆக்குற வரைக்கும் அந்த தாயார் அவரு கீழே அடங்கி இருந்து இன்னைக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஊழியனை உருவாக்குறதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உங்களுக்கு இந்த சத்தத்தை கேட்கிற சிலருக்கு ஆண்டவர் தீவிரமாய் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். ஏன்? எதுக்கு ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என்னால் அடங்கி இருக்கவே முடியல, என்னால் சகிச்சுட்டு இருக்கவே முடியல, நான் விட்டுறணும், நான் இந்த இடத்த விட்டு போகணும். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உங்களுடைய தியாகம் ஒரு ஊழியக்காரனை உருவாக்க போகிறது. உங்களுடைய தியாகம் ஒரு ஊழியக்காரியை உருவாக்க போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் வைத்திருக்கிற தரிசனம் பெரியது, உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பெரியது. வாலிப தம்பி, தங்கச்சி, கர்த்தர் ஒரு பெரிய விஷனை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய வெளிப்பாடை வச்சிருக்கிறாரு. நீ நிறைய பேரை மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற அபிஷேகத்தை கர்த்தர்
கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு. உன் எதிர்காலத்தில் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் நீ எல்லாரை பார்க்கலும் தனியாய் தெரிவாய். உன் வம்சத்தில் இருக்கிற அத்தனை பேரை பார்க்கலும் கர்த்தர் உன்னை தனியாய் தெரிந்து கொண்டார். ஆண்டவரே, ஏன் இந்த பாதை எனக்கு? ஆண்டவரே, ஏன் இந்த அடிமைத்தனம் எனக்கு? நீ குமுறி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கைக்குள்ள நீ அடங்கி இரு. உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டம், உனக்கு நான் கொடுத்திருக்கிற தரிசனம் அது சாதாரணமானது அல்ல. நீ அடங்க அடங்க, நீ சகிக்க சகிக்க, நீ கீழே இறங்க இறங்க உன்னிலிருந்து ஒரு பெரிய தரிசனம் உருவாகிறது. உன்னிலிருந்து ஒரு பெரிய வெற்றி உருவாகிறது. அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் காணும். உன் கண்கள் காணும். சிஸ்டர், இன்னைக்கு ஒரு சிலரோட கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வல்லமையான பாத்திரம், நீ மகிமையான பாத்திரம், நீ அநேகரை ஊக்குவிக்கிறதற்காய் உண்டு பண்ணப்பட்ட தேவ பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனையும் பார்த்துட்டு எனக்கு பலன் இல்லையா, எனக்கு பணம் இல்லையா, எனக்கு டேலண்ட் இல்லையா, என்னால் இருக்க முடியாதா, நான் ஏன் இவங்களுக்கு கீழே நாய் மாதிரி நான் ஏன் இப்படி அலைஞ்சிட்டு கிடக்கணும், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? உங்கள் அப்பா கூப்பிடலாம், அம்மா கூப்பிடலாம், சொந்தக்காரங்க நிறைய பேர் சொல்லலாம், சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் விட்டுட்டு வந்துரு, தூக்கி போட்டுரு, வேண்டாம், என்னென்னமோ உங்களை கைட் பண்ணலாம். ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு கைட் பண்ணுறாரு. நீ அடங்கி இரு, நீ பொறுமையாயிரு, நீ சகிச்சுக்கோ, நீ தாங்கிக்கோ, நீ விட்டுரு, பரவாயில்ல, நான் உனக்கு தாங்கக்கூடிய பலன் தருவேன். நீ பெரிய விஷயமா எடுக்காத, உன்னை ஒதுக்கலாம், சிறுமைப்படுத்தலாம், ஆகாது என்று தள்ளுன கல்ல போல உன்னை துச்சமா நினைக்கலாம். என்னை துச்சமா நினைக்கிற இடத்துல நான் ஏன் இருக்கணும்னு கேட்காதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன்னை வைத்து நான் வைத்திருக்கிற விஷன், உங்களை என்னை வைத்திருக்கிற கர்த்தருடைய விஷன் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. உங்களுடைய கைகளின் கீழே, பாடுகளின் கீழே ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் தாரும், அடங்கி இருக்கக்கூடிய பலன். கைகளை உயர்த்தி கேட்கலாமா? எனக்குள்ளே இருக்கிற தரிசனங்கள் நிறைவேறுகிற வரைக்கும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நிறைய பேரை மோல்டு பண்ணிட்டே இருக்கிறார். கர்த்தர் நிறைய பேரை பொன்னாக விளங்க பண்ண போறார். கர்த்தர் நிறைய பேரிடத்தில் இருக்கிற அழுக்குகளையும் களிம்புகளையும் கர்த்தர் நீக்கிட்டே இருக்கிறத பார்க்குறேன். நிறைய பேருக்கு சுத்தமாகணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் தாங்கக்கூடிய பலன் இல்லை. ஆனால் கர்த்தரை தாங்கக்கூடிய பலனை இந்த ஆராதனையில் கட்டளை இடுகிறத நான் பார்க்குறேன். அந்த பவரை தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் தர்றாரு, அந்த அக்னியை தாங்கக்கூடிய பலனை தர்றாரு, அந்த அவமானத்தை தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் தர்றாரு. அம்மா, எஸ், கர்த்தருடைய மகிமை உங்க மேல நிறைய பேர் மேல ஊற்றப்படுது. அந்த பலவீனத்தை தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் தர்றாரு. அந்த நிந்தையை தாங்கக்கூடிய பலனை இப்ப கர்த்தர் தர்றாரு. இல்ல இல்ல, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். தள்ளப்பட்ட ஆகாது என்று தள்ளப்பட்ட இந்த கல் மூளைக்கு தலைக்கல்ல ஆகும் என்று கர்த்தருக்கு தெரியும். இது மாணிக்கம் ஆகும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய பலத்த கைக்குள்ள, உம்முடைய பலத்த கைக்குள்ள, உம்முடைய பலத்த கைக்குள்ள நீர் உயர்த்துகிற வரைக்கும், நீர் மேன்மைப்படுத்துகிற வரைக்கும் நன்றி ஆண்டவரே. அடங்கி இருக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி, எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி. யோசேப்பு ஆண்டவரை பார்த்து கேட்ட, ஆண்டவரே நான் ஏன் ஆண்டவரை சிறைச்சாலையில் இருக்கணும்? நான் சிறைச்சாலையிலே இருப்பதற்கு நான் என்ன பண்ணினேன்? உங்களுக்காக பக்தி வைராக்கியம் காமிச்சது தப்பா? பாவம் செய்ய வரும்போது பாவம் செய்யாம நான் உங்களுக்காக நின்னது தவறா? இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்க யாரோ ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கலாம், இதே வார்த்தையை நான் இன்னைக்கு கஷ்டப்படுகிறதுக்கு காரணம் அன்னைக்கு உங்களுக்காக நின்னதுனால தானே ஆண்டவரே. நான் கஷ்டப்படுகிறதுக்கு காரணம், இன்னைக்கு அவமானப்படுறதுக்கு காரணம் உங்க நாமத்திற்காக நான் பார்த்த காண்பித்த பக்தி வைராக்கியம் தானே ஆண்டவரே காரணம். அதனால தானே நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன், அதனால தானே நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன். ஆனா யோசேப்பு ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும். யோசேப்பே, உன்னை உன் கூட பிறந்த சகோதரர்களை மாதிரி நான் உன்னை செலக்ட் பண்ணல, உன் கூட பிறந்த சகோதரர்களை மாதிரி உன்னை செலக்ட் பண்ணல. ஸ்பெஷல்,
நீ ஒரு ஸ்பெஷல், நீ ஒரு ஸ்பெஷல். நீ என்னுடைய கரத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம். உன்னை எகிப்திற்கே தலைவனா மாத்த போறேன். உன்னை எகிப்திற்கே தலைவனா மாத்த போறேன். உன் மூலமாய் நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தாவே உம்முடைய கையிலே அடங்கி இருக்கக்கூடிய கிருபையை இப்பொழுது ஜனங்கள் மத்தியிலே கட்டளையிடுவீராக. சகிக்கக்கூடிய பலன், தாங்கக்கூடிய பலன் இந்த பிரசங்கத்தை நான் பண்ணிட்டு இருக்கும் போதே என் வாலிப தம்பிக்குள்ள வரட்டும், என் வாலிப தங்கச்சிக்குள்ள வரட்டும், என் சிஸ்டருக்குள்ள வரட்டும், என் பிரதருக்குள்ள வரட்டும். இப்பொழுது எலியாவை தட்டி கொடுத்த அந்த பலன், எலியாவுக்கு கொடுத்த அந்த பலன் தனக்கு முன்பாக இருக்கிற அத்தனை சூழ்நிலைகளையும் சந்தோஷத்தோடு எதிர்கொள்ள, சந்தோஷத்தோடு அடங்கி இருக்க இப்போ ஒரு பலன் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Amen. சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லுங்க. So number 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த ஆகாரை பார்த்து, கர்ப்பிணியான தன்னுடைய வயிற்றில் பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிற அந்த ஆகாரை பார்த்து, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, உன் நாச்சியாரிடத்துல போய் நீ அடங்கி இரு அப்படின்னு ஆண்டவர் அந்த சாராயை பார்த்து சொல்றதற்கு தேர்ட் ரீசன், மூணாவது ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, அந்த 11வது வசனத்தை வாசிங்க. 16ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று, அப்படின்னா ஏற்கனவே ஆசீர்வாதம் இல்லாத அனாதையை போல் நீ இருந்தாய், நீ அடிமையாய் இருந்தாய். ஆனா நீ எல்லா அடிமைகளை போல அல்ல, ரொம்ப பர்ஃபெக்ஷனா நீ இருந்த. உன்னுடைய நாச்சியாரே உன்னை பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு நீ ரொம்ப நல்லா இருந்த நீ. ஆனா ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம்னு ஒன்று வந்த உடனே உன் மனசு, உன் சரீரம் எல்லாமே மாறிடுச்சு. ஆனா நெக்ஸ்ட், ஏற்கனவே சாராய் உனக்கு கொடுத்த அந்த பிளஸ்ஸிங்கை தவிர நான் உனக்கு ஒரு பிளஸ்ஸிங்கை தருவேன். ஆனா சாராய் கொடுத்த அந்த பிளஸ்ஸிங்ல நீ தவறுன. சாராய் கொடுத்த அந்த பிளஸ்ஸிங் வரும்போது நீ பெருமைப்பட்ட. சாராய் கொடுத்த அந்த பிளஸ்ஸிங் வரும்போது நீ எல்லாரையும் அற்பமா நினைச்ச. ஆனா நான் உனக்கு அடுத்து தரப்போகிற அந்த ஆசீர்வாதத்துல நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா, நீ பெருமைப்படாமல் இருக்கணும்னா, அந்த ஆசீர்வாதம் உனக்குள்ள தக்க வைக்கப்படணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்ப போய் நீ அடங்கிரு. பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு நிறைய பேர் அந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அடங்கி இருக்க பண்ணுற. நீ அடங்கி இருன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த துன்பத்தை எல்லாம் நீ சகிச்சுக்கோ, இந்த வேதனையெல்லாம் தாங்கிக்கோ, இந்த பாடுகளை எல்லாம் சகிச்சுக்கோ. கர்த்தர் ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லப்பா இல்ல, உனக்கு ஆசீர்வாதம் வரும்போது அது கையாள தெரியாது, சந்தோஷம் வரும்போது கையாள தெரியாது. இதுக்கு முன்னாடி வந்த பதவி, இதுக்கு முன்னாடி வந்த பணம், இதுக்கு முன்னாடி வந்த நிறைய செல்வாக்குகளை நீ கையாள தெரியாம நிறைய நீ இழந்துட்ட. ஆனா இந்த பலத்த கைக்குள்ள நீ அடங்கி இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் வந்தாலும் அதை ரொம்ப சுலபமாய், பிரச்சனை வந்தாலும் கையாளுவீங்க, ஆசீர்வாதம் வந்தாலும் கையாளுவீங்க. நீங்கள் சந்திக்கிற அனைத்து வெற்றியையும் தோல்விகளையும், நீங்கள் சந்திக்க போகிற அனைத்து வெற்றியையும் தோல்வியையும் நீங்கள் சுலபமாய் சந்திப்பதற்கு, நீங்க ரொம்ப சந்தோஷத்தோட சந்திப்பதற்கு, அது உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை மோல்டு பண்ணுகிற, உருவாக்குகிற அந்த பலத்த கைக்குள்ள நீங்க அடங்கி மட்டும் இரு. நான் உன்னை நிச்சயமாய் ஒரு நாள் உயர்த்துவேன். ஒரு நாள் வரும் சோதனை, அப்ப நீ என்ன சொல்லுவே அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய. பிரதர், இந்த புகழ்ச்சியை எப்படி பிரதர் மேனேஜ் பண்றீங்க? கர்த்தர் கொடுத்த பலன் பிரதர்.
பிரதர் இந்த சோதனையை இவ்வளவு பெரிய பிரச்சனையை எப்படி பிரதர் நீங்க மேற்கொள்ளுகிறீங்க? இது கர்த்தர் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய பலத்த கைக்குள்ள என்னை வச்சு கர்த்தர் மோல்டு பண்ணி என்னை உருவாக்கிட்டாரு. இனி உலகமே என்னை எதிர்த்து வந்தாலும் என் இருதயம் பதறாது, என் இருதயம் பதறாது. என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். நீங்க திடனா இருப்பீங்க, சவால்களை சந்திப்பீங்க, பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. ஹல்லேலூயா. உங்க தகப்பனார் தடுமாறின, உங்க தாயார் தடுமாறின நிறைய போராட்டத்தை நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க சந்திச்சு அதுல ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் அந்த இடத்துல உங்களை பெரிய சக்திகளாக, பெரிய பராக்கிரமசாலிகளாக, ஆமென் ஆமென், அந்த கிருபை கிடைக்கட்டும். வாலிப தம்பி மேல, தங்கச்சி மேல, பிரைஸ் ஹல்லேலூயா. அந்த அனாயிண்டிங் இப்போ மலைகளை மிதித்து குன்றுகளை தவிடுபடி ஆக்குற ஒரு மகிமை இப்பொழுது பிள்ளைகள் மேல இது கூர்மை உள்ள கர்த்தருடைய கையிலே இருக்கிற ஒரு பட்டயமாய், ஒரு கேடகமாய். Thank you Jesus, thank you Jesus. Praise, praise, praise. அடங்கி இருக்க அந்த பவர், அந்த வல்லமை இப்பொழுது, அந்த வலிமை உடைய பிள்ளைகளுக்கு பெருகட்டும். ஹல்லேலூயா. முன்மாரியை ஊற்றும், பின்மாரியை ஊற்றும். Thank you Jesus. ஏற்ற காலத்தில் அவர் எங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்தில் அவர் எங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அவர் என்னை உயர்த்துகிற வரைக்கும், அவர் கையை திறந்து நீ போ அப்படின்னு விடுகிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை அவருடைய கைக்கு கீழே அடங்கி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்ட மீன் எஜமானனுடைய கையிலே துடிச்சுட்டே இருக்குது, தண்ணிக்காக ஏங்குது, எப்படியாவது வெளியே குதிச்சிடணும்னு நினைக்குது. ஆனா அந்த மீன் எப்போ உயிரோட இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த எஜமானன் கொண்டு போய் தண்ணிய வைக்கிற வரைக்கும் தன்னுடைய கையை அந்த எஜமானன் திறக்க மாட்டான், அடைச்சே வச்சுக்குவான். அது திணறும், அது மூச்சு திணறும், அது அங்கேயும் இங்கேயும் அடிக்கும். ஆனாலும் அந்த எஜமானன் தன்னுடைய கையை விரிக்க மாட்டான். காரணம் என்னன்னா, இப்ப நான் கையை திறந்தா இந்த மீன் கீழே விழுந்து தண்ணீர் இல்லாம செத்து போயிடும்னு எஜமானனுக்கு தெரியும். ஆனா மீனுக்கு தெரியவே தெரியாது. அந்த மீன் ஒன்றை மட்டும் நம்பணும், என் எஜமானன் எப்ப தண்ணியை பார்க்கிறாரோ அப்ப தண்ணிக்கு மேல கையை கொண்டு வச்சு கையை விரிச்சிருவாரு. அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை உயிர் அடையும், நான் உயிர் அடையும். இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. அவருடைய கையில நீங்க இருக்கிறீங்க, நீங்க திணறிட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்களை அடக்கி வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உங்களை குட்டிட்டே வச்சிருக்கிறாரு. கர்த்தர் அவமானத்தின் மேல அவமானம், நிந்தை மேல நிந்தை, பாடுகள் மேல பாடுகள். இயேசுவே என்னை கைவிட்டீரா, எனக்கு மூச்சு திணறுது ஆண்டவரே, என்னால சகிக்க முடியல, என்னால உள்ள இருக்க முடியல, என்னால இருட்டா இருக்குது, என்ன தூக்க மாட்டீங்களா, என்ன நிறுத்த மாட்டீங்களா? ஆனா நான் நம்புகிறேன், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிற நீங்க, இயேசு உங்களை கொண்டு போய் அந்த வெற்றிக்கு நேராய் விடுவார். அவருடைய கை ஒரு நாள் திறக்கும், அவருடைய கைகள் ஒரு நாள் திறக்கும். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று அந்த பாடலை கரங்களை தட்டி, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதற்காய் ஏற்ற காலத்தில் அவர் எங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நான் அடங்கி இருக்க போகிறேன். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். ஓ ஹல்லேலூயா. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வர் கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன, அதிசயமாய் இயேசுவே
பாட்டை பாடிக்கொண்டிருக்கும் போதே ஏற்ற காலம், ஏற்ற காலம். ஓ எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் பாடி நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். இப்ப சேர்ந்து நன்றி ராஜா, ஏசு ராஜா. சொல்லிக்கொண்டே நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி ராஜா, ஏசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவர், என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சொல்லு, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். அப்பனே சூழ்ந்திரு, ஆராய் அறிந்திருக்கின்றேன். ஓ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதோ, ஓ நான் எழுவது எல்லாம், நான் அமர்வதோ, ஓ எல்லாம் அறிந்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை, கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு உடைய பலத்த கைக்குள்ள, உடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு கிருபை. உங்க கைக்குள்ள இருக்கிறது நெருக்கமா இருந்தாலும், உங்க கைக்குள்ள இருக்கிறது வெளிச்சமே இல்லைனாலும், உங்க கைக்குள்ள இருக்கும்போதுக்கு மூச்சு திணறினாலும், கண்டிப்பாக எங்களுக்குரிய தண்ணீரை நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை நினைச்சிருங்க ஆண்டவரே, நினைச்சிருங்க ஆண்டவரே, நினைச்சிருங்க ஆண்டவரே, நினைச்சிருங்க ஆண்டவரே. நிறைய பேருடைய இருதயம் அப்படிதான் வருத்தமா இருக்கு. என்னைக்கு ஆண்டவரே, எத்தனை நாள் ஆண்டவரே, எத்தனை நாள் ஆண்டவரே, இந்த சும்மா இந்த வருத்தம் எத்தனை நாள் ஆண்டவரே. அந்த ஏற்ற காலம் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஏற்ற காலம் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஏற்ற காலம் ஆரம்பிக்கப்படட்டும். எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் கைகளில் வைத்திருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபையினுடைய அந்த ஜெனரேட்டரை நீங்க தந்ததற்காக நன்றி. அதற்கும் இந்த ஈபி காரியங்களையும் ஒழுங்குபடுத்துவதற்கு எங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆச்சரியமா சந்திங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய கைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள அவங்க எதிர்பாராத ஒரு வருமானம் அவங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. நான் இதை நினைக்கவே இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு அவங்க சொல்லட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒரு வாரம் கூட எங்களுக்கு டீசல் குறைவில்லை. நாங்க அந்த ஜெனரேட்டரை ஓட்டுற அளவிற்கு கர்த்தர் எங்களுக்கு வருமானங்களை கர்த்தர் பெருக பண்ணி எங்களை ஆசீர்வதித்து நீங்க ஆச்சரியமாய் நடத்துகிறதற்காய் நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்கூல் பிள்ளைகளை அவங்களுக்காக இது பாட்டு பாடும்போது நம்ம காணிக்கை செலுத்த போகிறோம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் முன்னாடி வந்துருங்க. ஸோ நாளையில ஸ்கூல் திறக்கிறதுனால உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு உங்களை நாங்கள் அனுப்பி விடுறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைகள் பேருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம்
மகிழ்வித்தீர் உம்மாவினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினீர் கிருபையினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினீர் கிருபையினார். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மனவாளரே, உமை மறவே பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். எருசலேமே, நான் உரை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். எருசலேமே, நான் உரை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளரே, உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளரே, உம்மை மறவே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு காலையிலிருந்து நமக்கு வந்து அந்த ஒரு வாரம் முழுக்க நமக்கு வந்து இரக்கம் செய்யும் வரை உண்மையே நாளைக்கு சாயந்தரம் 7 o'clock. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக சர்ச்சுக்கு வந்திருக்கிறவங்க கை தூக்குங்க. சண்டே சர்வீஸுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறவங்க. ஸோ கரங்களை தட்டி அவர்களை வெல்கம். ஸோ ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு இந்த ஃபஸ்ட் டைமாக எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். உங்களை வாழ்த்து நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இன்னையிலிருந்து உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன். ஸோ காட் பிளஸ் யூ. ஒரு சின்ன குழந்தை பிரதிஷ்டை அது மட்டும் பண்ணிடுவோமா? வாங்கப்பா. இந்த மிராக்கல் ஐடன் ஜோ இல்லை இருக்காங்களா? வாங்க கொஞ்சம் வழி விட்டுருங்க. ஸோ இந்த அம்மா தான் 30 கிலோ ஆன அம்மா, 33 கிலோ. காலையில் ஒரு சாட்சி நம்ம வாச்சோம்ல, 33 கிலோவில் பிரசவம், 33 கிலோவில் குழந்தைய சுமந்து அதுவும் சுகப்பிரசவத்தில் ஒரு பிள்ளை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. தேங்க்யூ. குழந்தை நல்ல வெயிட்டாகவே இருக்குது. தேங்க்யூ. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஸோ ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல குழந்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் கொடுத்த நல்ல குழந்தையை நீங்கள் கர்த்தருக்காக வளர்த்துவீர்களா? ஓகே. குழந்தைக்கு முன்பாக சண்டை போடாமல், அப்படி ஒருவேளை ஏதாவது வாக்குவாதம் வந்தால் கூட உடனே வந்து நீங்கள் பொறுத்து கொண்டு, ஸோ நீங்கள் உடனே அதுக்கு முன்பாக சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வீர்களா? ஓகே. ஆண்டவர் குழந்தைய ஊழியத்திற்காக கேட்டால் மனப்பூர்வமாக கொடுத்துருவீங்களா? நம்ம எல்லாரும் கரங்களை அவர்களுக்கு நேராக உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சத்தமா சுகமாய் பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும்
உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். பலவீனமான இந்த சரீரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு அதுக்குள்ள அவருடைய ஜீவனை வச்சு வளர்த்து சுகமாய் பெத்தெடுக்கிறதுக்கு உதவி செய்திருக்கிறார். இவங்க பிள்ளைங்க 2 பேரும் ஆசைப்பட்ட அந்த ஊழியத்தை எங்க மகன் மூலமாய் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால மெராக்லின் ஐடன் ஜோ அப்படின்ற பேரை சூட்டி எல்லாரும் கரங்களை தட்டி வளர்ந்து பெரியவனாய் உமக்கு ஊழியம் செய்ய, உமக்கு ஒரு பெரிய பாடல்காரன், ஒரு இசை கலைஞனாய் ஆண்டவருக்கு பிரியமான தாவீதை போல பிள்ளையை ஆசீர்வதியும். இந்த குழந்தையை வளர்த்தக்கூடிய சகல ஞானம் கிருபை பெலன் என் மகனுக்கும் மகளுக்கும் கர்த்தர் திரளாய் தருவீராக. இரு வீட்டினுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ எல்லா பிள்ளைகளும் நாளைக்கு ஸ்கூல் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைங்க கூட நிறைய பேருக்கு ஸ்கூல் திறக்குது. உங்கள் எல்லாருக்காகவும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ரொம்ப பத்திரமா இருங்க. லீவு முடிச்சுட்டு பிள்ளைகளை கவனிக்கிறீங்களா? ஸோ ஓகே, லீவு முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் போன உடனே உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் அந்த சினிமா பார்த்தேன், எப்படின்னு தெரியுமா? நான் இந்த இது பார்த்தேன், எப்படின்னு தெரியுமா? நான் எவ்வளோ ஊர் சுற்றிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள மாதிரி நீங்கள் இல்லை, நீங்கள் ஸ்பெஷல், நீங்கள் ஏசப்பா பிள்ளைங்க. அதனால் உலகத்தில் இருக்கிற பைபிள் சொல்லுது, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் நடக்கலாம். அதனால் நம்ம வந்து அது எதுவும் செய்யாமல் ரொம்ப பத்திரமா எது ஸ்கூலில் நடந்தாலும் உடனே அம்மா அப்பாட்ட வந்து சொல்லிடணும், இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. சரி, ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை தருவார். எல்லாருடைய கரங்களையும் அவர்களுக்கு நேராக நீட்டி, ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். இந்த பிள்ளைகளை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் வருகை தாமதிக்குமானால் இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகள் டாக்டர், இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகள் பாஸ்டர், இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகள் மிஷனரி, இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகள் கர்த்தருக்காக பாடல்கள் எழுதி வெளியிடுகிறவர்கள், இங்கே இருக்கிற அநேக இசை ஞானிகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. உலகத்தில் இருக்கிற எந்த ஆபத்துகளும் நாசமோசங்களும் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தருடைய இரத்தத்தை தெளித்து அந்த இரத்த கோட்டைக்குள்ள பாதுகாத்து கொள்ளுவீராக. இந்த கல்வி ஆண்டை ரொம்ப அழகாக முடிக்கணும் ஆண்டவரே. எந்த பலவீனமும் எந்த நோய் நொடிகளும் எங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை கர்த்தர் தாங்க ராஜா. நல்ல டீச்சர்ஸை தாங்க ஆண்டவரே. அந்த டீச்சர்ஸை எல்லாம் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். இதுல எந்த பிள்ளை மக்குன்ற பேர் வாங்கிச்சோ, எந்த பிள்ளை ஞானமே இல்லைன்ற பேர் வாங்கிச்சோ, அந்த பிள்ளை இந்த கல்வி ஆண்டுல அந்த கிளாஸ்லயே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவிற்கு பெரிய மதிப்பெண்களை கொடுத்து கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பு. தேவ ஞானம், தேவ தயவு, தேவ ஞானம், தேவ தயவு, மனிதர் தயவுல எங்க பிள்ளைகள் விருத்தி அடையட்டும். உடைய ஊழியக்காரனாய நான் என்னுடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கோபி இன்னைக்கு நைட்டு மீட்டிங் நான் பிரயாணம் பண்ணணும், அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஸோ ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கிறவங்க மட்டும் இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கங்க. மற்றவங்க வந்து டெய்லி சாயந்தரம் வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு நீங்கள் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.